السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم. قال نبينا صلى الله عليه وسلم: من قرأ في دبر كل صلاة مكتوبة آية الكرسي حفظ إلى صلاة الآخرة ولا يحافظ عليها إلا نبي أو صديق أو شهيد. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சிக்கு கொடுக்கக்கூடிய, ஆயத்துல் குர்சிக்கு வைத்திருக்கின்ற ஒரு கண்ணியத்தை, மகத்துவத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சிக்கு மகத்துவத்தை வழங்கியிருக்கின்றான், கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான், சிறப்பை வழங்கியிருக்கின்றான் என்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சியிலே தௌஹீதுனுடைய வெளிப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துல் குர்சியில் சொல்லி காமிக்கின்றான். இந்த ஆயத்துல் குர்சியிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் அழிகின்ற வரை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அழகான ஒரு செய்தி சொல்லி காமிக்கிறான். என்ன தெரியுமா? இந்த ஆயத்துல் குர்சியின் மூலமாக இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு கடவுள் இல்லை என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றான். இந்த ஆயத்துல் குர்சியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை என்ன செய்கின்றான்? வெளிப்படுத்தி காட்டுகின்றான். தௌஹீதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சி மூலமாக உலகத்தில் வணங்கப்படுவதற்கு என்னை தவிர உலகத்தில் வேறு யாரு கடவுள் இல்லை, எந்த ஒரு கடவுள் இல்லை என்பதை ஆணித்தரமான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக, இந்த ஆயத்துல் குர்சியின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு என்ன செய்கின்றான்? தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவைகள், எல்லாம் அழியக்கூடியவைகள். அல்லாஹ் சொல்வதை போன்று குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனையும் ஒரு நாள் அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சியாக சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? ஹய்யுன் கய்யூம். ஹய்யுன் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், அவன் என்றென்று நிலையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியவன். இவனை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் நிலையானது கிடையாது, நிலையானது இல்லை என்ற ஒரு விஷயத்தை, ஒரு தௌஹீதை, ஒரு ஏகத்துவத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக, ஆயத்துல் குர்சியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு என்ன செய்கின்றான்? படம் போட்டு காட்டுகின்றான். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சிக்கு என்ன செய்கின்றான்? மகத்துவத்தை, கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து கேட்கின்றார்கள்: தோழரே, நீர் மடம் முடித்து விட்டீரா, திருமணம் முடித்து விட்டீரா என்பதை கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் நான் திருமணம் செய்து கொள்கின்ற அளவிற்கு என்னிடத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை, என்னால் மகர் கொடுத்து கல்யாணம் செய்ய முடியாது, அதற்கு ஒரு வசதி என்னிடத்தில் இல்லை என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள்: தோழரே, உன்னிடத்தில்
குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் இல்லையா என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை, அந்த சூராவை நான் என்ன செய்கின்றேன், இடத்தில் இருக்கின்றது, நான் மரணம் செய்திருக்கின்றேன் யா ரசூல் சொல்லி காண்பித்தார்கள். உன்னிடத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற வசனம் இல்லையா என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொடர் சொல்லி காமிக்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூரா நான் என்ன செய்திருக்கின்றேன், மரணம் செய்திருக்கின்றேன் யா ரசூல் என்று சொல்லி காமிக்கிறார்கள். உன்னிடத்தில் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், அந்த வசனம் உன்னிடத்தில் இல்லை என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொடர் சொல்லி காண்பித்தார், யா ரசூலல்லாஹ், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், அந்த சூரா என்னிடத்தில் இருக்கின்றது, நான் மரணம் செய்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காண்பித்தார்கள் அந்த சஹாபி அவர்கள். இறுதியாக கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, உன்னிடத்தில் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், அந்த அத்தியாயம் உன்னிடத்தில் இல்லையா என்று கேட்டார்கள் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் சொல்லி காண்பித்தார், யா ரசூலல்லாஹ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம், அந்த சூராவை நான் மரணம் செய்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காண்பித்த உடனே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இவ்வளவையும் கேட்டுவிட்டு, இது அத்தனையும் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லி காண்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தனை சூறாக்களும், இந்த அனைத்து சூறாக்களும் குர்ஆனில் 4 ஒரு பகுதி என்று சொல்லி காண்பித்தார்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இறுதியாக சொல்லி காண்பித்தார்கள், தோழரே, உன்னிடத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்தில் குர்சி உன்னிடத்தில் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சஹாபி சொல்லி காண்பித்தார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை நான் மரணம் செய்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபயதஸவ்வஜ், அப்படி என்று சொன்னால் நீ திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருத்து என்ன? கருத்து என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தை விடவும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளை விடவும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்கள், அந்த வசனங்கள், அந்த ஆயத்தில் குர்சி இருக்கின்றதே, அது அனைத்தை விட மேலானது. அதை கற்றுக் கொடுத்தாவது நீ என்ன செய்வாயாக, நீ திருமணம் முடித்துக் கொள்வாயாக என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு இடத்திலே இப்படி சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி தெரியுமா, இந்த ஆயத்துல் குர்சி சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத்துல் குர்சியை யார் மரணம் செய்வார் தெரியுமா, இந்த ஆயத்துல் குர்சியை யார் மரணம் செய்வார் தெரியுமா, வலா யுஹாஃபிது அலைஹா இல்லா நபியுன் அவ் சித்தியகுன் அவ் ஷஹீத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் கரஅ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தி மக்தூபத்தின் ஆயத்துல் குர்சி ஹஃபித இலா ஸலாத்தில் ஆகிரா, எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் எந்த மனிதன் ஆயத்துல் குர்சியை ஓதுவானோ, ஆயத்துல் குர்சியை அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை இறுதி வரை ஓதுவானோ, அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தொழுகை வரையிலும் பாதுகாக்கின்றான். எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். சொல்லிவிட்டு இறுதியாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா யுஹாஃபிது அலைஹா இல்லா நபியுன் அவ் சித்தியகுன் அவ் ஷஹீத். இந்த ஆயத்துல் குர்சியை யார் மரணம் செய்வார் தெரியுமா, வலா யுஹாஃபிது அலைஹா, அந்த ஆயத்துல் குர்சியை உள்ளத்தில் வைத்து யார் பாதுகாப்பாக தெரியுமா,
நபிமார்கள் பாதுகாப்பார்கள். நபிமார்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஆயத்துல் குர்சியை மரணம் செய்திருக்கின்றார்கள். சித்திகீன்கள் மரணம் செய்வார்கள். அவ் ஷஹீத் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து உயிரை தியாகம் செய்தாரே, அந்த ஷஹீத் என்ன செய்வார்? அந்த ஆயத்துல் குர்சியை மரணம் செய்வார் என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமான முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆயத்துல் குர்சியை நபிமார்கள் என்ன செய்வார்கள்? மரணம் செய்திருப்பார்கள். சித்திகீன்கள் மரணம் செய்திருப்பார்கள். ஷஹீதுகள் என்ன செய்வார்கள்? மரணம் செய்திருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கும் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு உம்மத்தே முஹம்மது ஆகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓத வேண்டும். அந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொண்டு, கண்ணியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தானே நபிமார்கள் மரணம் செய்யக்கூடிய, சித்திகீன்கள் மரணம் செய்யக்கூடிய, ஷஹீதுகள் மரணம் செய்யக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை நாமும் மரணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ஆயத்துல் குர்சியை நாம் நம்முடைய மறைமக்களிடத்திலே நாம் எத்தி வைத்திருப்போமா? இந்த ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை, இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நம்முடைய தாய்ந்தரிடத்திலே நாம் எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருப்போம்? தன்னுடைய மனைமக்களிடத்தில் எத்தனை பேர் நாம் கற்றுக் கொடுத்திருப்போம்? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருப்போம் என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவத்தை, ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை விளங்கி அதை மரணம் செய்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நிரந்தரமாக ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.